வெல்கம் டு சென்னை டு லண்டன். கேசடியா எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது வந்து ஒரு மெக்சிகன் டிஷ். இதுக்கு டோர்ட்டியா ராப்ஸும் சீஸும் வேணும். ஏன்னா கேசா அப்படின்னா சீஸ்ன்னு அர்த்தம். இந்த வீடியோவில் 3 டைப்ஸ் ஆஃப் கேசடியாஸ் பார்க்கலாம். பிரேக்ஃபாஸ்ட் கேசடியா, சிக்கன் கேசடியா, அப்புறம் பீட்ஸடியா. இந்த பீட்ஸடியா வந்து இந்த தின் க்ரஸ்ட் பீட்ஸா மாதிரி வரும். சில்ட்ரனுக்கெல்லாம் கண்டிப்பாக சூப்பராக பிடிக்கும். இந்த 3 ரெசிபீஸ் எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. பிரேக்ஃபாஸ்ட் கேசடியாவுக்கு டோர்ட்டியா ராப்ஸ் வேணும், சீஸ் வேணும், முட்டை வேணும், அவ்வளோதான். ஸோ கேசடியா பண்ணுறதுக்கு 2 முட்டை எடுத்துக்கலாம். உப்பு போட்டுக்கலாம் முட்டைக்கு தேவையான அளவு. முட்டையை நல்லா பீட் பண்ணி வச்சுக்கலாம். பேன் ஹீட் ஆகிடுச்சு. கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு இந்த பீட் பண்ணி வச்சுருக்கிற முட்டையை போட்டுடலாம். இப்போ முட்டை வந்து ஓரளவுக்கு வெந்தோடனே இது மேலே கொஞ்சம் சீஸ் போட்டுக்கலாம். இது வந்து செடார் சீஸ் போடுறோம். ஸோ இப்போ முட்டை அதுக்கு மேலே கொஞ்சம் சீஸ் போட்டு இப்போ அந்த ஒரு ரேப்பை மேலே வச்சுருக்கோம். ஸோ இப்போ அது வந்து அந்த ரேப் வந்து அந்த முட்டையோடு ஒட்டிக்கும் அந்த சீஸ் இருக்கனால. ஸோ இப்போது அந்த சைடு நம்ம இப்போது திருப்பிடலாம். கொஞ்சம் லைட்டாக கை எப்படி வச்சுக்கிட்டு அழகாக வந்துருச்சா. இப்போ இந்த கேசடியாவில் வந்து 2 டைப்ஸ் பண்ணலாம். ஹாஃப் கேசடியா, இன்னொன்று ஃபுல் கேசடியா. ஸோ இப்போ நம்ம வந்து இதை ஹாஃபாக பண்ண போகிறோம். இதில் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் செடார் சீஸ் போட்டுக்கலாம். செடார் சீஸ் வந்து பிரிட்டிஷ் சீஸ், எப்படி மோசரெல்லாலாம் வந்து இட்டாலியனோ, செடார் சீஸ் வந்து இங்கிலீஷ். இப்போ இது இந்த சைடு கொஞ்சம் சீஸ் போட்டுட்டு இப்போ இதை நம்ம இப்படி மூடிடலாம். அவ்வளோதான். இப்போ இந்த 2 சைட்ஸும் நல்லா டோஸ்ட் ஆகணும். ஸோ சீஸ் மெல்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். 1 or 2 minutes தான் ஆச்சு. பிரேக்ஃபாஸ்ட் கேசடியா ரெடி. நல்லா சூப்பரான ஃபில்லிங்கான ஒரு பிரேக்ஃபாஸ்ட். பார்க்கலாம். சிக்கன் கேசடியா பண்ணுறதுக்கு டோர்ட்டியா ராப்ஸ் வேணும், சிக்கன் பிரெஸ்ட் எடுத்துருக்கோம், சீஸ் வேணும், கொஞ்சம் வெங்காயம், அப்புறம் கொஞ்சம் கேப்சிகம். சிக்கன் இப்போ குக் பண்ணிடலாம். கொஞ்சம் எண்ணெய். இந்த சிக்கனில் வந்து கொஞ்சம் உப்பும் சில்லி பவுடரும் போட்டு லைட்டாக மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டுடலாம். இது மெக்சிகன் டிஷ். ஸோ இது வந்து நல்லா நம்ம ஊர் சாப்பாடு மாதிரி நல்லா காரமாக செய்யலாம். இங்கே வந்து கேன் பெப்பர் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம ஊர் சில்லி பவுடர் மாதிரி காரமாக இருக்கும். ஸோ இது இல்லைன்னா நீங்கள் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். ஸோ இது கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்புறம் பாப்ரிக்கா பவுடர் வந்து நம்ம காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் மாதிரி கலர் மட்டும் இருக்கும், காரம் கம்மியாக இருக்கும். ஸோ பாப்ரிக்கா பவுடர் வந்து கலருக்காக வேணும்னா போட்டுக்கலாம் இதில். ஸோ கொஞ்சம் பாப்ரிக்கா பவுடர் போட்டுக்கலாம். இந்த சிக்கனுக்கு பதிலாக நீங்கள் பன்னீர், மஷ்ரூம்ஸ், எதனாலும் வெஜிடேரியன் ஆப்ஷன்ஸ் எதனாலும் பண்ணிக்கலாம். ஸோ 5 minutes நம்ம வந்து மீடியம் ஹீட்டில் சிக்கன் பிரெஸ்ட் குக் பண்ணியாச்சு. ஓவர் குக் பண்ணிட வேண்டாம். கரெக்டாக நம்ம எடுத்துட்டோம்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ அதே பேனில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த மிச்ச வெங்காயத்தை போட்டுடலாம். ஸோ வெங்காயம் வந்து ஜஸ்ட் 1 minute வச்சு நல்லா வதக்கிட்டோம். இப்போ வந்து இந்த பெப்பர்ஸ் போட்டுடலாம், கலர்ட் கேப்சிகம்ஸ். இதுவும் வந்து 1 or 2 minutes சாட்டே பண்ணால் போதும். க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஃப்ரோசன் கார்ன் எடுத்து வச்சுருக்கேன். ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட் கேசடியா வந்து ஹாஃப் கேசடியா பண்ணியிருந்தோம் இல்லையா. இப்போ இது வந்து நம்ம ஃபுல் கேசடியா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.
ஃபுல் quesadilla பண்ணுறதுக்கு 2 tortilla wraps வேணும். ஸோ ஒரு இதை கீழே வச்சிடலாம். ஸோ இப்போ இந்த சைடு வந்து ஹாட் ஆகிடுச்சு. இப்போ அதை திருப்பிட்டு இது மேலே நம்ம சீஸ் போடலாம். ஹீட் வந்து கம்மியாகவே வச்சுக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட் quesadilla பண்ண மாதிரி நீங்கள் முட்டையுமே அடித்து ஊற்றிட்டு அதுக்கப்புறம் சீஸ் போடலாம். சிக்கனாக இருந்தாலும் வெஜிடேரியன் டிஷ்ஷாக இருந்தாலும் நீங்கள் வந்து எக் வேணும்னா பண்ணிக்கலாம். நான் எக் போடல இப்போது. ஸோ சீஸ் போட்டுட்டோம். இப்போ சிக்கன் போடலாம். இப்போது இது மேலே இந்த வெஜிடபிள்ஸையும் வெங்காயத்தையும் போட்டுடலாம். இப்போ ஒரு லேயர் போட்டாச்சு. இப்போ அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் சீஸ் போடலாம். அப்போ தான் கீழே இருக்கிற டோட்டியாவும் மேலே இருக்கிற டோட்டியாவும் ஒட்டிக்கும். ஸோ அடுத்த டோட்டியாவை மேலே வச்சிடலாம். இதை வந்து 2 சைடும் நம்ம குக் பண்ணணும். ஸோ இப்போ இதை வந்து நம்ம திருப்பி போடலாம். திருப்பி போடுறதுக்கு பிளேட் ஒன்று வச்சுட்டு இப்படி பண்ணிட்டோன்னா நீட்டாக வந்துடும். இப்போ வந்து நல்லா சிம்மில் வச்சுட்டு லைட்டாக மூடி வச்சிடலாம். மூடி வைக்கணும்னு அவசியம் இல்லை. பட் மூடி வச்சோன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா சீக்கிரமாக மெல்ட் ஆகிடும் சீஸ். இந்த tortilla wraps வந்து உங்களுக்கு plain white wrapஸும் கிடைக்கும், which is plain flour இல்லைன்னா மேதால செய்கிறது. இது வந்து wheat and white wrapsனே விற்கும். கொஞ்சம் வீட்லேயும் கொஞ்சம் ஒயிட்லேயும் கலந்தது. ஸோ இது வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இட்ஸ் அ பெட்டர் ஆப்ஷன். கம்ப்ளீட் ஹெல்த்தி ஆப்ஷன் வந்து இந்த ஹோல் மீல் tortilla. இது வந்து ஹெல்த்தியர் ஆப்ஷன், நல்லா தான் இருக்கும். அடுத்து இந்த tortilla wraps வச்சு நிறைய மெக்சிகன் டிஷ்ஷஸ் பண்ணலாம். ஃபஹீட்டா கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ராப்ஸில் வந்து ஸ்டஃபிங் வச்சுட்டு ஒன் சைடு ஓப்பனாக வச்சு சாப்பிட்லாம். அது வந்து ஃபஹீட்டா. அடுத்தது வந்து ரெண்டு சைட்ஸும் கவர் பண்ணி ரோல் பண்ணிட்டாக்க அது பரீட்டோஸ். பரீட்டோஸில் வந்து மெக்சிகன் ஸ்பைசி ரைஸும் வைப்பாங்க, சூப்பராக இருக்கும். அந்த பரீட்டோஸ் மேலே கொஞ்சோண்டு சீஸ் போட்டு நீங்கள் ஓவனில் வச்சு எடுத்திங்கன்னா அது வந்து என்சிலாடாஸ். அப்புறம் இந்த டோட்டியாஸை வந்து நீங்கள் ஓவனில் வச்சு கிறிஸ்பியாக நீங்கள் அதை எடுத்துகிட்டு அதை நீங்கள் ட்ரையாங்கிள் ஷேப்ஸில் நீங்கள் வெட்டி சாப்பிட்டிங்கன்னா நாச்சோஸ், இந்த சால்சாவோட சாப்பிடுவாங்கள்ல அது. அப்புறம் இந்த டோட்டியாஸ் வந்து திருப்பி நீங்கள் ஓவனில் வச்சு எடுத்து கொஞ்சம் கிறிஸ்பி ஆனோன்னு அந்த பா ஷேப்பில் வச்சு உள்ள ஸ்டஃபிங் வச்சு சாப்பிடுவாங்கள்ல டாக்கோஸ். ஸோ அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, சூப்பராக இருக்கும் அதெல்லாம். ஃபுல் சிக்கன் quesadilla ரெடி. Pizzadilla பண்ண tortilla wraps எடுத்துருக்கோம். wheat and white wraps. அப்புறம் mozzarella cheese வேணும், pepperoni slices வேணும், parmigiano reggiano cheese வேணும், அப்புறம் pizza sauce. அவ்வளோதான். tortilla wraps 2 வேணும் Pizzadilla பண்ண. ஃபஸ்ட் வந்து இந்த ஒரு tortilla wrap எடுத்துக்கலாம், அதை ஹீட் பண்ணிடலாம். இப்போ வந்து ஒரு 1 minute நம்ம வந்து ஹீட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சைடு வச்சு பண்ணோமா, இப்போ இந்த சைடு சூடாயிடுச்சு, இதை இப்போ மேலே வச்சிடலாம். இப்போ வந்து பீட்சா சாஸ் கொஞ்சம் மேலே ஊற்றிக்கலாம். இது வந்து அப்படியே அந்த தின் க்ரஸ்ட் பீட்சா மாதிரி இருக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நம்ம ஹீட் கம்மி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போது mozzarella சீஸ் போட்டுக்கலாம். உங்களோட அளவு தான், உங்களுக்கு நிறையா வேணும்னா நிறையா. ரொம்ப குவிக்காக பண்ணிடலாம். சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர். பண்ணிவிட்டு ஸோ இந்த பெப்பரோனி ஸ்லைசஸ் வச்சிடலாம். பெப்பரோனி ஸ்லைசஸ் இல்லைனா வெறுமனே நீங்கள் வந்து இந்த மார்கரிட்டா பீட்சா மாதிரி வெறும் இந்த டொமாட்டோ பீட்சா சாஸும் சீஸ் மட்டும் வச்சு பண்ணலாம். இல்லைனா நீங்கள் வெஜிடபிள்ஸ் வேணும்னாலும் போட்டுக்கலாம். இப்போ வந்து இந்த பார்மிஜானோ ரெஜியானோ கிரேட் பண்ணிக்கலாம் மேலே. இப்போ சீஸ் எல்லாம் போட்டாச்சு. இப்போ வந்து அடுத்த டோட்டியாவை நம்ம மேலே வச்சிடலாம். மேலே வச்சுட்டு இப்போ நம்ம வந்து ஃப்ளிப் பண்ணிக்கலாம். கீழே இந்த அடியில் இருக்கிற அந்த டோட்டியாவை செக் பண்ணிகிட்டே இருக்கலாம். ரொம்ப மைல்டு ஹீட்டில் தான் வச்சுருக்கேன், ஸோ அதனால் அடி பிடிக்காது. பட் இருந்தாலும் பார்த்துக்கோங்க, கொஞ்சம் அந்த சீஸ்லாம் மெல்ட் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து அது கொஞ்ச நேரம் விடலாம், ஒரு 1 minute கிட்ட.
இப்போது இதுக்கு மேலே வந்து திருப்பி நம்ம வந்து ஒரு டொமாட்டோ சாஸ் போட்டு சீஸ் போட போகிறோம். இந்த ப்ராசஸ் வந்து நீங்கள் இந்த உங்களோட பேன் வந்து காஸ்ட் அயர்ன் பேன் இல்லைனா ஓவன் சேஃப் பேன்னா நீங்கள் அப்படியே உள்ளே வச்சிடலாம். பட் நம்ம வந்து மேலே ஹாப்லேயே பண்ண போகிறோம். இந்த பேனில் பண்ணுறனால இதை வந்து நம்ம திருப்பி போட்டு இதிலேயே மெல்ட் பண்ணலாம் சீஸை. ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த பிளேட் எப்படி வச்சுட்டு இப்படி ஃப்ளிப் பண்ணிடலாம். இப்போ இந்த கீழே இருக்கிற சைடு இங்கே வந்துடும். ஓகேவா? இப்போ இந்த லேயரில் நம்ம திருப்பி பீட்சா சாஸ் ஊற்றிடலாம். இப்போது திருப்பி இது மேலே திருப்பி சீஸ் போடலாம், மொசரல்லா. இப்போ இந்த மேலே வந்து வெறும் சீஸோடு நீங்கள் விட்டுடலாம். நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பெப்பரோனி வச்சுருக்கேன், பிகாஸ் இங்கே கிட்ஸுக்கெலாம் பயங்கர ஃபேவரட். அப்புறம் திருப்பி இன்னும் கொஞ்சம் நம்ம அந்த சீஸ் மேலே கிரேட் பண்ணிடலாம். இப்போது மீடியம் ஹீட்லேயே தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து இதை ஏதாவது ஒரு பாத்திரத்தை வச்சு கவர் பண்ணிடலாம். ஸோ அந்த ஹீட்லேயே அந்த சீஸ் எல்லாம் மெல்ட் ஆகிடும். ஒரு ஃபியூ மினிட்ஸ் கழிச்சு வந்து பார்க்கலாம். 5 மினிட்ஸ் நம்ம வந்து சிம்லேயே வச்சு குக் பண்ணியிருக்கோம். சீஸ் எல்லாம் மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ எடுத்து கட் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். Pizzadilla ரெடி. Quesadillaவோட ஒரு பீட்சா ஃபார்ம் தான் Pizzadilla. இது சாப்பிட்டு பார்க்கலாம். உள்ளெல்லாம் சீஸ் அப்படியே சூப்பராக இருக்குது. அப்படியே பீட்சா மாதிரியே இருக்குது. இந்த தின் க்ரஸ்ட் பீட்சா இருக்குல்ல, அதே மாதிரி ஸ்டஃப்ட் பீட்சா இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்குது. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. பண்ணி பாருங்கள். இந்த Quesadilla ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டைம் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். until then take care, bye.